முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். நற்கருணை ஆண்டவர் கருணை உள்ளவருங்க, அவர் இரக்கம் உள்ளவருங்க. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார், தடை செய்ய மாட்டார், தள்ளி போடவும் மாட்டார். சரியான நேரத்தில் தருவார். அவர் தரணுன்னா சரியான நேரத்தில் தருவார். தரல அப்படின்னா ஃபாதர் சொன்னார் இல்லையா, அது புறம் தள்ளுவது அல்ல, தேர்ந்தெடுப்பது. ஆண்டவர் தர வேண்டும் என்றால் தருவார், தர வேண்டாம் என்றால் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். தரும் பொழுது நீங்கள் பெற்றோர்களாகிறீர்கள், தராத பொழுது நீங்கள் சான்றோர்களாகிறீர்கள் இல்லையா. நிறைய சுவிசேஷங்கள், நற்செய்தி பணிகள் உங்களால் செய்ய முடியும். அதனால் ஆண்டவர் தரணும்னா தருவார். ஆண்டவர் தள்ளி போடவும் மாட்டார், தடை போடவும் மாட்டார். ஆனால் அதற்கு முன்னால் உங்களை தயாரிக்கிறார். அந்த தயாரிப்பு தான் சில டைம் நமக்கு வேதனையாக இருக்குது. தயாரிப்பு சில டைம் 1 வருஷத்தில் தந்துடுறார், சில டைம் அது 10 வருஷம் ஆகுது, சில டைம் 13 வருஷம் ஆகுது, 14 வருஷம் ஆகுது, 18 வருஷம் ஆகுது. ஆனால் தரணுன்ற he has a time and in his time he will do it. அந்த நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை வரவேற்று பாடுவோம். கரங்களை தட்டி ஆறுதலின் நாயகனே, ஆறுதலின் நாயகனே ஆராதனை. ஆற்றலின் ஊற்றே, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. அன்பின் இறைவனே, அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே, அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதலின் நாயகன், ஆறுதலின் நாயகனே ஆராதனை. ஆற்றலின் ஊற்றே, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆறுதலின் நாயகனே, ஆறுதலின் நாயகனே ஆராதனை. ஆற்றலின் ஊற்றே, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. கரங்களை வீசி பாடுவோம். ஆராதனை நமக்கு ஆராதனை. இரு கரங்களை வீசி ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே ஆராதனை. ஊனத்தை கலைப்பவரே ஆராதனை. உமையரை பேச வைப்பீர், பேச வைப்பீர் ஆராதனை. யமனம் கொண்டவரே ஆராதனை. எங்களுக்காய் மரித்தவர், எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. ஊனத்தை களைபவரே ஆராதனை. உமையரை பேச வைப்பீர், உமையரை பேச வைப்பீர் ஆராதனை. எளிய மனம் கொண்டவர், எளிய மனம் கொண்டவரே ஆராதனை. எங்களுக்காய் மரித்தவர், எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. கரங்களை வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை இனிய முகமே, இனிய முகமே ஆராதனை. இரக்கத்தின் நிறைவா, இரக்கத்தின் நிறைவா ஆராதனை. உம்மைக்கு சாட்சிய ஆராதனை. உயிருள்ள இறைவா, உயிருள்ள இறைவா ஆராதனை. இனிய முகமே, இனிய முகமே ஆராதனை. இரக்கத்தின் நிறைவா, இரக்கத்தின் நிறைவா ஆராதனை. உண்மைக்கு சாட்சி, உண்மைக்கு சாட்சிய ஆராதனை. உயிருள்ள இறைவா, உயிருள்ள இறைவா. கரங்களை வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை. நம்பிக்கையோடு கருணை நாதரே ஆராதனை. நம்பிக்கை இழந்து விடாதே ஆராதனை. நற்கருணை நாதரே, கருணை நாதரே ஆராதனை. நிறைவனே ஆராதனை. அகிலத்தை, அகிலத்தை
ஆறுதலின் நாயகரே ஆராதனை. ஆற்றலின் ஊற்று, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆறுதலின் நாயகன், ஆறுதலின் நாயகரே ஆராதனை. ஆற்றலின் ஊற்று, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை. பிறந்தவரே ஆராதனை. ஏளனத்தை ஏற்றவர், ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை. ஐயம் தீர்த்தவரே ஆராதனை. ஐந்தப்பம், ஐந்தப்பம் பலுகு செய்தீர் ஆராதனை. ஏழையாக பிறந்தவர், ஏழையாக பிறந்தவரே ஆராதனை. ஏளனத்தை ஏற்றவர், ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை. ஐயம் தீர்த்தவர், ஐயம் தீர்த்தவரே ஆராதனை. ஐந்தப்பம் பலுகு செய்தீர், பலுகு செய்தீர் ஆராதனை. கரங்களை வீசி பாடுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாம் ஒப்பு கொடுத்து, உன் உடல் நிலையை ஒப்பு கொடுத்து, வெப்ப நிலையை ஒப்பு கொடுத்து, அன்பின் இறைவனே, அன்பின் இறைவனே, அகிலத்தை ஆள்பவர், அன்பின் இறைவனே, அகிலத்தை ஆள்பவரே, ஆறுதலின் நாயகரே, ஆறுதலின் நாயகரே, ஆற்றலின் ஊற்றே, ஆறுதலின் நாயகரே, ஆற்றலின் ஊற்றே, அன்பின் இறைவனே, அன்பின் இறைவனே, அகிலத்தை ஆள்பவர், அன்பின் இறைவனே, அகிலத்தை ஆள்பவர், ஆறுதலின் நாயகன், ஆற்றலின் ஊற்று, ஆறுதலின் நாயகன், ஆற்றலின் ஊற்று, இனிய முகமே, இனிய முகமே ஆராதனை. இரக்கத்தின் நிறைவா, உண்மைக்கு சாட்சியே, உண்மைக்கு சாட்சியே ஆராதனை. உயிருள்ள இறைவா, இனிய முகமே, இரக்கத்தின் நிறைவா, உண்மைக்கு சாட்சியே, உயிருள்ள இறைவா, ஏழையாக பிறந்தவர், ஏளனத்தை ஏற்றவர், ஐயம் தீர்த்தவர், ஐந்தப்பம் பலுக செய்தி, ஏழையாக பிறந்தவர், ஏளனத்தை ஏற்றவர், ஐயம் தீர்த்தவர், ஐந்தப்பம் பலுக செய்தீர் ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டியே பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம் ஆராதனை. கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுவோம் ஆராதனை. இறங்கட்டும் தூய ஆவியானவருடைய அபிஷேகம் உன் மீது இறங்கட்டும். தூய ஆவியின் அபிஷேகம் உன் மீது இறங்கட்டும். உன் உடல் உள்ள ஆன்மாவை ஆண்டவர் தொடட்டும். ஆண்டவர் உன்னை தயாராக்கட்டும். ஆண்டவர் உன்னை தயாராக்கட்டும். அப்பா, அப்பா, இயேசுவே, கண்ணீரோட 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 பாரத்தோடு ஜெபி 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 துதி 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 துதி. பிரான்சிஸ் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஷர்லி ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஜோக்கிம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ருவீனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
சோனியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆல்வின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 118 பேருக்கு குழந்தை பாக்கியம் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 118 பேருக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணீரை கண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 118 குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உடல் வெப்பநிலை காரணமாக குழந்தை பிறக்கல. உடல் வெப்பநிலையை ஆண்டவர் சரி செய்த ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முழு மனதோட ஒரே ஆண்டவர். இனி உனக்கு ஒரே கடவுள் தான், பல கடவுள்கள் கிடையாது. உனக்கு குழந்தை தந்தாலும் தரலாலும் அவர் தான் உன் கடவுள். உனக்கு குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் அவர் தான் உன் கடவுள். ஏற்றெடுக்க முடிவானால் முடிவோடு ஆண்டவரை நீ ஆராதித்து பார். குழந்தைகளை தந்த ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு உனக்கு தராமல் இருக்கிறதுக்காக எந்த உத்தேசமும் கிடையாது. அப்படி ஒரு நினைப்பே கிடையாது. ஏன் ஆண்டவர் உன்னை தவிக்க விட போறார்? ஆண்டவர் தவிக்க விட மாட்டார். ஆண்டவர் உன்னை தயாரிக்கிறார். ஆண்டவர் உன்னை தவிக்க விடல. இன்னைக்கு உன்னை தவிக்க விடுறது உன்னுடைய உலகம். தவிக்க விடுறது உன்னோடு இருப்பவர்கள், உன் கூட இருப்பவங்க. நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ தவிக்கிறதுக்கு காரணம், ஒரு குழந்தைக்காக தவிக்க காரணம் என்ன? உன் சுத்தி இருக்கிறவங்க, உன் கூட இருக்கிறவங்க, காயப்படுத்துறவங்க, கேள்வி கேட்கிறவங்க, அவமானப்படுத்துறவங்க. ஆண்டவர் உன்னை தயாரிக்கிறார். ஆண்டவர் தவிக்க விட மாட்டார், தயாரிக்கிறார். ஒரு தகப்பனாக தாயாக உன்னை தயாரிக்கிறார். உன்னை இந்த சமூகத்திற்காக, திருச்சபைக்காக, குடும்பத்திற்காக தயாரிக்கிறார். இஸ் ப்ரிப்பேரிங் யூ, இஸ் ப்ரிப்பேரிங் யூ. அந்த டெஸ்டிங்கை விடுதலையோட கடந்து வா. பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய ஒரே கடவுளுக்கு, உன்னை படைத்தவருக்கு, உன் விண்ணக தந்தைக்கு, ஒரே கடவுளுக்கு ஆராதித்து, ஆண்டவரே நீர் மட்டுமே என் ஆண்டவர், நீர் மட்டுமே என் கடவுள், நீர் மட்டுமே என் தேவன், நீர் மட்டுமே, நீர் மட்டுமே, நீர் மட்டுமே. உலகத்தின் நேரம் அல்ல, உன்னுடைய நேரத்திற்காக நான் காத்திருப்பேன். மரணம் வரை நான் காத்திருப்பேன். உன்னுடைய நேரத்திற்காக மரணம் வரை காத்திருப்பேன். அந்த நம்பிக்கையோட பாடுவோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். தூய ஆவியானவரால் கருவுற்ற அன்னை மரியாளுடைய பரிந்துரை கேட்போம். தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட திருத்தூதர்களுடைய பரிந்துரை கேட்போம். தூய ஆவியானவரால் உகந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்த புனிதர்களுடைய பரிந்துரை கேட்டு எங்களுக்காக இந்த நேரம் வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிப்போமா? வாழ்க அன்னை மரியாளே, திருத்தூதர்களை, புனிதர்களே, திருச்சபையே, வானதூதர்களே, வாழ்க மரியே. எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய தகுதி அல்ல, ஆண்டவருடைய இரக்கம் அதை நிறைவேற்றும். இஸ்வலன் பார்ந்தவர்களே, லூக்கா 1:37 இந்த ஆராதனை முழுக்க நம்ம ஜெபிப்போம். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. லூக்கா 1:34-35 இது எவ்வாறு நிகழும்? தூய ஆவி உன்மீது மரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும், குழந்தை பிறக்கும். தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது நிழலிடும்,
குழந்தை பிறக்கும். இது ஜெபம். அதனால் அந்த வசனத்தை ஜெபமாகவே மாற்றிக்கோங்க. தூய ஆவி என் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை என் மீது நிழலிடும், அன்னை மரியாளில் நிகழ்ந்தது உன்னிலும் நிகழும். குழந்தை வர வேண்டி ஜெபிப்பவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க, பிறகு சோஷியல் மீடியா யூடியூப் வழியாக பார்க்குறவங்க, இல்லை உலகத்தில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிறவங்க அனைவருக்காகவும் ஜெபிப்போம் உருக்கமாக. இன்றைக்கி நம்மளுடைய ஒரே கருத்து இது தாங்க. உங்களுடைய எந்த கருத்துக்காகவும் ஜெபிக்காதீங்க, இந்த கருத்துக்காக ஜெபிங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்தால் நம்ம ஜெபிக்க மாட்டோமா? அதனால் நம்மளுடைய பிள்ளைகளாக கண்டு இங்கே இருக்கும் பிள்ளைகளுக்காகவும், இந்த விதூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும், இந்த உலகமுள்ள குழந்தைகளுக்காகவும் இந்த இரக்கத்தின் ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து குழந்தை வர வேண்டி மட்டும் ஒரே ஒரு கருத்துக்காக தான் இன்றைக்கி இந்த ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம் எனக்கு பின் சொல்லவும். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நான் காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவரையும், குறிப்பாக இந்த வேளையிலே உங்களுடைய தடைகள், குழந்தை வரத்துக்கு தடைகள் இதுவாக இருந்தால், நீங்கள் யாரையாவது காயப்படுத்தியிருக்கீங்களா? யாராவது உங்களை காயப்படுத்தியிருக்கிறாங்களா? அவங்களை இங்கே கொண்டு வாங்க, பலிப்பீடத்தில் கொண்டு வந்து கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அவங்கள மன்னிச்சு கொடுங்க. அது உன்னுடைய கணவனையாக இருக்கலாம், உன்னுடைய மனைவியாக இருக்கலாம், உன்னுடைய மாமனார் மாமியார் இருக்கலாம், உன்னுடைய அப்பா அம்மா இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். உன்னை குழந்தைக்காக காயப்படுத்தியவர்கள், குழந்தை இல்லை என்பதற்காக காயப்படுத்தியவர்கள், நீ காயப்படுத்தியவர்கள், இப்படி உன்னுடைய சின்ன வயசுலையோ உன்னுடைய அறிவு தெரிந்த வயசுலையோ நீ யாரையாவது காயப்படுத்தியிருக்கிற, அவங்களையும் அபார்ஷன் செஞ்சிருக்கிறேன், அபார்ஷனில் கடந்து போயிருக்கிறேன், அந்த காயப்பட்ட அந்த குழந்தையையும் ஒப்பு கொடுத்து என் பின் சொல்லுங்கள். என்னுடைய பாவங்களையும் என்னுடைய காயங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எனக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே.
இரு கரங்களை மேற்று ஜெபிப்போமா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய் ஆவியானவரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். உறவொன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர் நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த 10 மணியில் முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போமா. முட்டிக்கால் போட்டு அபார்ஷன் செய்கிறவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். குழந்தைகளை தள்ளி போடுறாங்க, பிளானிங் செய்கிறாங்க, அவங்களுடைய விருப்ப நேரத்துக்காக, அது பாவம், அது மன்னிப்பு வேண்டுவோம். 3வது ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்க, நீங்களும் இருக்கலாம், மன்னிப்பு வேண்டுவோம். குழந்தை பெற தடை, மன்னிப்பு வேண்டுவோம். இப்படி தடை செய்கின்ற ஆர்டிஃபிஷியல்ஸான சில விஷயங்கள் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறீங்க, அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் மெத்தட், செயற்கையான முறைகளை பயன்படுத்தி உறவு கொள்ளும் பொழுது குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நினச்சி செயற்கை முறைகள் பயன்படுத்துகிறவங்க, காப்பர் டீ போன்ற பயன்படுத்துகிறவங்க, காண்டம்ஸ் மாதிரி பயன்படுத்துகிறவங்க, குழந்தை பிறக்கக்கூடாது என்ற எண்ணம், இப்படி குழந்தையை தடை செய்கின்ற உலகத்திற்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். குழந்தையை தடை செய்கின்ற உலகத்திற்காக செயற்கை முறையில் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் உடல் உறவு உண்டு, தம்பத்திய உறவு உண்டு, செயற்கை முறை குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அபார்ஷன் செஞ்சவங்க, ஃபேமிலி பிளானிங் செய்கிறவங்க, குழந்தையை பிளான் பண்ணுறவங்க, தள்ளி போடுறவங்க, கல்யாணம் முடிஞ்சாலும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்க, இதெல்லாமே ஆண்டவருடைய கண்களில் பாவம், பைபிளினுடைய முறைப்படி பாவம். அது மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம் இந்த 10 மணியிலே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கம். ஒரு குழந்தை பிறந்த பின் குழந்தையை வேண்டான்னு நினைக்கிறவங்க, அவங்களையும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தாம்பத்திய உறவில் இல்லாத ஒரு குழந்தை பிறந்துச்சு, இல்லை 2 குழந்தை பிறந்துச்சு, இப்போ தாம்பத்திய உறவில் இல்லாத கணவன் மனைவியர்கள் உண்டு. அதுக்கு அவங்களுக்கு அந்த ஆசையும் கிடையாது, அந்த ஆர்வமும் கிடையாது, தாம்பத்திய உறவை கொடுக்கறது கிடையாது, கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது கிடையாது, மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது கிடையாது. மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, குழந்தை பிறப்பை தடை செய்யும் சிந்தனைகள், சொல், செயல்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, ஒன்னா வாழணும், குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இந்த உலகத்தில் இனி குழந்தைகள் வேண்டான்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சிந்தனையை முறியடிக்கணும். உன்னுடைய இந்த ஜெபத்தால் முறியடி, சாத்தானுடைய அந்த சிந்தனையை முறியடிக்கணும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இந்த 2வது 10 மணியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இப்படிப்பட்ட மருத்துவமனைகள் உண்டு, ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உண்டு. அதில் சிலது உண்மையாகவே நல்லவங்களும் இருக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இருக்கிறாங்க. அவங்களை அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். நன்மை செய்பவர்களும் உண்டு, இதில் லாபம் பார்க்குறவங்க மட்டும் உண்டு, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறவங்க உண்டு. அந்த அவங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாங்கள் மன்னிப்பு வேண்டுகிறோம். இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் ஒப்பு கொடுத்து அதன் வழியாகவும் நன்மைகள் நடக்கட்டும். இயற்கை முறையில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, சாட்சி சொன்ன பொழுது இயற்கை முறையிலே குழந்தை பிறக்க அந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அவங்களுக்கு காரணமாயிடுச்சு. நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உண்டு, தீமையான ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உண்டு. அப்படிப்பட்டவங்களை ஒப்பு கொடுத்து அதில் வர பேஷண்ட்ஸ் ஒப்பு கொடுத்து நம்பி வரவங்களை ஒப்பு கொடுத்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாமே அப்படிப்பட்ட டாக்டர்ஸ், சிகிச்சைகள், மருந்துகள், மருத்துவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா.
இயேசு நித்திய பிதாவே, உமது நேச மகனும் நமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா கருத்தரையும் அந்த மையங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மருத்துவர்களை ஒப்புக் கொடுப்போம். அவர்களுடைய மனசாட்சியை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மருந்துகளை ஒப்புக் கொடுப்போம். அதனுடைய அந்த வல்லமை, அதனுடைய பலத்தை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்படிப்பட்ட சிகிச்சைகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, அதை தொட்டு தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அந்த மனசாட்சிகளை தொட்டு தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் சொன்ன இயேசுவே, அந்த குழந்தைகளை தடுக்கும் இந்த மையங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக அவர்களுக்கு மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும், மனசாட்சிக்கு மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அவர்கள் வழியாகவும் குழந்தைகள் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மனிதர்களுக்கு உதவும் மையங்களாக இது மாறட்டும், மருத்துவர்களாக இவர்கள் மாறட்டும், சிகிச்சைகளாக இது மாறட்டும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்வோம், உட்கார்ந்து ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியில் இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும்னு இருக்கும். மேபி உங்களுக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய வீட்டில் யாருக்காவது இருக்கலாம். இந்த 10 மணியில் அந்த கருத்துக்காக ஜெபிங்க. தனிப்பட்ட அந்த கருத்துக்காக ஜெபிங்க. யாருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க போகிறீங்க? யாருக்கு? குழந்தைக்காக ஜெபிக்காதீங்க, குழந்தைகளுக்காக ஜெபிங்க. குழந்தைக்காக ஜெபிக்காதீங்க, குழந்தைகளுக்காக ஜெபிங்க. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்கள ஒப்புக் கொடுத்து அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கருவை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவர் அந்த உதரத்தை தொடுவார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிரின்ஸ் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிவா என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மனோஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அண்ணா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே இயேசுவின் பார்ந்தவர்களே, இந்த தியானத்திற்காக கடந்து வந்தவர்களுக்காக ஜெபிப்போம். பலவித கருத்துக்களோடு வந்தவங்க இருப்பாங்க. இந்த பலவித கருத்துக்களும் ஒன்றிணைந்து இங்கு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எவ்வளோ தியாகத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த தியாகத்தை ஆண்டவரே, ஒரு தியாகமும் வீணாகாது. அந்த தியாகம் நம்பிக்கையாக மாறட்டும். அந்த தியாகத்தோடு வந்திருக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அவங்க வேலை செய்கிற இடங்களை ஒப்புக்கூட ஜெபிப்போம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஒப்புக்கூட ஜெபிப்போம். அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒப்புக்கூட ஜெபிப்போம். அவங்களோட உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும். உடலில் அளவிலும் மனதளவிலும் அவர்களுக்கு உதவி செய்யும் குடும்பமாக, நண்பர்களாக, தோழர்களாக இருக்கும்படி அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இங்கு வந்திருப்பவர்கள், இந்த தியானத்தில் பங்கெடுப்பவர்கள், குழந்தை வர வேண்டி வந்திருப்பவர்கள், யூடியூப்பில் இதை பார்க்க போகிறவங்க, அவங்களுடைய குடும்பத்தினருக்காக இந்த 10 மணி ஒப்பு கொடு ஜெபிப்போம். அவங்களுடைய நண்பர்களுக்காக இந்த 10 மணி ஒப்பு கொடு ஜெபிப்போம். அவங்களை தூய ஆவியானவர் தொடுவதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் குழந்தை பிறக்காமல் போகலாம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுனால் குழந்தை பிறக்காமல் போகலாம். மன அழுத்தம் அவங்களுக்கு எங்கெல்லாம் வருதோ அந்த அழுத்தங்களிலிருந்து விடுதலை தர, அந்த அழுத்தங்கள் தரவரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். இவங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணமானவங்க எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 இயேசு அன்பார்ந்தவர்களே, இந்த 5வது 10 மணியில் நம்ம ஜெபிக்க போகிறது இவங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க போகிறோம். அவங்கள குடும்பத்துக்காக ஜெபிச்சிட்டோம், அழுத்தங்களுக்காக ஜெபிச்சிட்டோம். இனி இவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுடைய உடல், உள்ளம், ஆன்மா தூய்மை அடைய, குழந்தை வர வேண்டி இங்கே வந்திருக்கிறவங்க, கணவன் மனைவியாக வந்திருக்கிறவங்க, ஆண்டவராக இயேசு ஆசைப்பட்டார். அவங்கக்கிட்ட கேட்டார் இல்லையா, என்ன கேட்டார்? தம்பி கொஞ்ச நேரம் கூட காத்துரு அப்படின்னாரு பெர்த்தோமேயு கிட்ட. அந்த துன்பத்தின் ஒரு நேரம் உண்டு. பிறவி குருடன்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? கொஞ்சம் தூரம் நடந்து போ அப்படின்னார். அவருடைய கண்ணில் அந்த சேர வாரி தேய்ச்சி நடந்து போ அப்படின்னார். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தை கேட்குறார். அப்படி தான் கேட்டார். அந்த அரசு அலுவலன்கிட்ட கேட்டார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் என்ன கேட்டார்? நீ போ, வீட்டுக்கு போ, நீ நடந்து போ. அந்த 24 மணி நேரம் அது உன்னுடைய நம்பிக்கையினுடைய நேரம். இயேசு சொன்னதுனால மட்டும் அந்த பையன் உயிர் பிழைக்கலை, நம்பிக்கையாலையும் அந்த அப்பாவனுடைய நம்பிக்கையிலும் தான் உயிர் பிழைச்சான். அதனால் இந்த 10 மணியில் முதல் குழந்தைக்காக ஆசைப்படுறவங்க, 2வது குழந்தைக்காக ஆசைப்படுறவங்க, இல்லை 3வது 4வது குழந்தைகளுக்காக ஆசைப்படுறவங்க, நீங்கள் ஜோடி ஜோடியாக அப்படியே லைனாக சென்டரில் வந்து நில்லுங்களேன். வாங்க, உங்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். நற்கருணை ஆண்டவர் வச்சு ஆண்டவர் ஃபாதர் உங்களை வந்து நெருக்கமாக வந்து ஆசிக்க போகிறாரு. கணவன் மனைவியாக வந்திருக்கிறவங்க ஜோடி ஜோடியாக 1 2 3 4 அப்படியே லைன் அப்படியே நில்லுங்க, சென்டரில் நில்லுங்க. ஜோடி ஜோடியாக அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க, அங்கே நில்லுங்க. முதல் குழந்தை, 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை. ஏன்னா இப்போ அவங்க சொன்ன சாட்சியம், அவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்தது. முன்னால் கொஞ்சம் வந்துருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னால் வாங்க, முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. எஸ், ஒன்று பண்ணுங்க. கணவர்களுடைய இடது சைடு மனைவிக்கு நில்லுங்க, ஹஸ்பண்டுடைய லெஃப்ட் சைடு ஒய்ஃப் நில்லுங்க. அப்போ இவர் கரெக்டாக நிற்கிறார். அப்போ இந்த சைடு ஹஸ்பண்ட்ஸ் நில்லுங்க, இந்த சைடு ஹஸ்பண்ட் நில்லுங்க, ஒய்ஃப் இந்த பக்கம் நில்லுங்க. எவ்வளோ பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கண்ணீரோடும் பாரத்தோடு வந்திருக்கிறாங்க. இஸ்லான் பாரதர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் நடுவில் ஸ்பேஸ் விட்டு நில்லுங்க. நற்கருணை ஆண்டவர் ஃபாதர் நடுவில் கொண்டு வருவார். உங்களை ஆசீர்வதிச்சு 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 போவார். நடுவில் சென்ட்ரல் அப்படியே ஸ்பேஸ் விடுங்க. ஓகே, நற்கருணை ஆண்டவர் வரும்பொழுது நீங்கள் நற்கருணை ஆண்டவர் பக்கமாக திரும்பி நில்லுங்க. சரிங்களா? ஃபேஸ் டு ஃபேஸ் நில்லுங்க. ஒரு குருவானவர் நற்கருணை ஏந்தி வருகிறார். இன்னொரு குருவானவர் உங்களை அபிஷேக தைலத்தால் ஆசீர்வதித்தே வருவார். நம்பிக்கையோடு ஜெபிங்க. நாங்கள் இருக்கிற உங்களுக்காக ஜெபிக்க. வி ஆர் ப்ரேயிங் ஃபார் யூ. உங்களுடைய துன்பத்தில், உங்களுடைய வேதனையிலும். இஸ்லான் பாருங்களா, திரும்ப சொல்கிறேன். இஸ்மாயில் பிறக்க ஜெபம் வேண்டாம், தியாகம் வேண்டாம். ஆனால் ஈசாக் பிறக்க ஜெபம் வேணும், தியாகம் வேணும். அப்படி 1000 இஸ்மாயில் பிறக்கலாங்க ஜெபம் இல்லாமல். 1000 இஸ்மாயில் பிறந்தாலும் ஒரு ஈசாக்குக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். மீட்பு வந்தது இஸ்மாயில் வழியாக கிடையாது, ஈசாக் வழியாக தான். ஈசாக்கை தயாரித்து கொண்டிருந்த ஆண்டவர் அப்ரகாமையும் சாராயும் தயாரித்து கொண்டிருந்தார். ஈசாக்கை தயாரித்து கொண்டிருந்த பொழுது அப்ரகாமையும் சாராவையும் தயாரித்து கொண்டிருந்தார். யாக்கோபை தயாரித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மகன் அந்த ஈசாக்கையும் ரெபேக்காவையும் தயாரித்து கொண்டிருந்தார்.
1000 யாக்கோபு அல்லாதவர்கள் பிறக்கலாம், ஆனால் ஒரு யாக்கோபுக்காக ஆண்டவர் காத்திருந்தார், ஒரு இம்மானுவேலுக்காக காத்திருந்தார். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். God has chosen you specially. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆசீர்வாதம் கேளுங்க. ஆண்டவரே, அந்த கவலை இருக்குது, வருத்தம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, பாரம் இருக்குது, ஆனால் நீங்கள் நடக்க சொன்னீங்க, நான் நடந்து வந்திருக்கிறேன். சேறு பூச சொன்னீங்க, அதோ சேறு பூசி வச்சிருக்கிறேன் என் மேலே. ஆண்டவரே, என்னை தொட்டு ஆசீர்வதிங்க, என்னை என் மனைவி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த நேரம், இந்த இரக்கத்தின் ஜெபமாலையில் இந்த 5வது 10 மணியில் மற்றவர்கள் அனைவருமே ஏதோ இவங்களுக்காக ஜெபிங்க. இந்த தியானத்தில் இந்த பிரேயரில் பங்கெடுக்க போகிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரு கரங்களை உயர்த்தி இணைத்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாடி செபிப்போம். இந்த 10 மணியிலே ஈசாக் உன்னிலே பிறக்கட்டும், யாக்கோபு உன் வழியாக பிறக்கட்டும், திருமுழுக்கு யோவான் உன் வழியாக பிறக்கட்டும், ஒரு மரியாள் உன் வழியாக பிறக்கட்டும். 20 வருடம் காத்திருந்த ஜோவாக்கிம் அண்ணாவுக்கு பிறந்ததாங்க மரியாள், பிறக்கட்டும் உன் வழியாக. இவங்களை ஆசீர்வதிங்கப்பா. கணவன் மனைவியா வந்திருக்கிறாங்க, ஆசீர்வதிங்கப்பா. குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளின் கண்ணீரோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் சாட்சியாக நிறுத்துங்கப்பா. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். சாட்சியா நிறுத்துங்கப்பா. We join in their sufferings, O Lord. We pray for them, O Lord. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும்.
ஜெபிப்போம் ஜெபிப்போம், இவங்களுக்காக ஜெபிப்போம். இவங்களை ஆண்டவர் சாட்சியா நிறுத்துவார்னு நம்பிக்கையில ஜெபிப்போமா ஜெபிப்போமா ஜெபிப்போம். ஆண்டவரை இரக்கமாயிரும். பாடுகளை முன்னி எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இரக்கமாயிரும். பாடுகளை முன்னி எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம், வேதனை நிறைந்த விடுதலையின் நாமம். பாடுகளை முன்னி எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் கேட்போமா? இயேசுவின் வேதனை நிறைந்த உனக்காகவும் தான் இவர் பாடுபட்டார், உனக்காகவும் தான் இவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இரக்கம் உன் மீது ஒழுகட்டும், அந்த இரத்தம் உன்னுடைய கருவை கழுவட்டும், உன்னுடைய உதரத்தை கழுவட்டும். எங்கள் மீதும் இரக்கம், உன்னையும் உன் குடும்பத்தையும் கழுவட்டும். இயேசுவின் இரத்தம் உன் உடலை கழுவட்டும், உன்னுடைய வெப்ப நிலையை கழுவட்டும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவே வேதனை நிறைந்த பாடுகளை இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கணவன் மனைவியே முகத்தோடு முகம் பார்த்து நில்லுங்க. கணவன் முன்னால மனைவி முட்டிக்கால் போட்டு நில்லுங்க. கணவன் முன்னால மனைவி முட்டிக்கால் போட்டு நில்லுங்க. கணவனே, உன்னுடைய இரு கரங்களையும் அவங்க தலையில கை வச்சு ஜெபிங்க. உங்களுடைய ரெண்டு கையும் place your both the hands. முட்டிக்கால் போட்டு நில்லு. ரெண்டு கையும் நிறைவா உன்னுடைய மனைவி ஆசீர்வதிச்சு ஜெபி. அவளுடைய வேதனை உண்டு. குழந்தை பாக்கியம் என்பது, அந்த பிறப்பு என்பது, வரம் என்பது ஆணையும் பாதிக்கும். ஆனால் அதை விட ரொம்ப அந்த பெண்ணை பாதிச்சிருக்கு. காயப்பட்ட மனசு அவளது. நீ கூட நின்று இருப்ப, சில டைம் நீவே தவறி இருப்ப. நீ அவளை ஆசீர்வதி. ஆண்டவர் அந்த உதரத்தை திறப்பார். ஈசாக்கு ரெபேக்காவுக்காக ஜெபித்தது போல ஜெபி. எல்கானா அவனுடைய மனைவி அண்ணாவுக்காக ஜெபித்தது போல ஜெபி. சக்கரியா எலிசபெத்துக்காக ஜெபிச்சது போல ஜெபி. அவளுடைய உடம்பு, அவளுடைய மனசு, அவளுடைய ஆன்மா, மனைவி கணவனுக்கு எதிராக ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் மன்னிப்பு கேளு. தப்பா பேசியிருக்கலாம், கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கலாம், மதிப்பில்லாமல் நடந்திருக்கலாம், மரியாதை குறைவாக நடந்திருக்கலாம். யூ மஸ்ட் ஹவ் ஹியூமிலியேட்டட் யுவர் ஹஸ்பண்ட். உன்னுடைய அந்த வெறுப்பு, அந்த கோபம், அந்த காயம், அந்த வேதனையை ஹஸ்பண்ட் மேலே காமிச்சிருக்கலாம். மன்னிப்பு கேட்டுடு. உன்னுடைய அடையாளம் நீ முட்டிக்கால் போட்டு நினைக்கிறேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க.
நான் இனி ஒரு நல்ல மனைவியா, அருளுள்ள ஒரு மனைவியா இருப்பேன்ற ஒரு முடிவெடு. கணவனை அவளை ஆசீர்வதித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் என்னுடைய மனைவியை நிரப்புங்க ஆண்டவரேன்னு இயேசுவின் இரத்தத்தால் என்னுடைய மனைவியை, அவருடைய உடல் உள்ள மன ஆரோக்கியத்தை, ஆன்மா ஆரோக்கியத்தை இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபி. அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் குடும்பத்திலே, சிலுவை அடையாளம் போட்டு எழுப்பி விடுங்க, தோலை பிடிச்சு எழுப்பி விடுங்க. இனி அவங்க முன்னால், யார் முன்னாலே அவங்க தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. எந்த ஒரு காரணத்தாலும், எந்த ஒரு காரணத்தாலும் அவங்க யார் முன்னாலே அழவும் கூடாது. ஹஸ்பண்ட் வைஃப் முன்னால் மட்டும் கால் போட்டு நில்லுங்க. மனைவியரே, உங்களோட அந்த 2 கையும் அவருடைய தலை மேலே வச்சு ஜெபிங்க. ப்ளீஸ் போத் யுவர் ஹேண்ட்ஸ். கண்ண மூடி நிறைவா ஜெபிங்க. இங்கே இருக்கிறவங்களும் இவங்களுக்காக ஜெபிங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. இங்கே தனியாக வந்த கணவன் மட்டும் இருக்கலாம், மனைவி மட்டும் இருக்கலாம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறவங்களுக்காக we are praying for you. கணவனை, மனைவிக்கு எதிராக செய்த தவறுகள் இருந்தால் மன்னிப்பு கேட்டுடு. ஐம் சாரி, நான் உன்னை காயப்படுத்தி இருக்கிறேன், கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், நான் உன்னை விட்டு கொடுத்துருக்கிறேன், நான் என்னுடைய குடும்பத்துக்கு முன்னால் விட்டு கொடுத்துருக்கிறேன். ஐம் சாரி. இந்த ஒரு காரணத்தால் நான் டைவர்ஸை பற்றி கூட பேசியிருக்கிறேன். ஐம் சாரி. வேறொரு கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கிறேன். ஐம் சாரி. உன்னை நான் கொச்சப்படுத்தி இருக்கிறேன். ஐம் சாரி. உங்ககிட்ட அந்த ஒரு உணர்வே இல்லாமல் இருந்திருக்கிறேன், அந்த ஆசையோ பாசமோ இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஐம் சாரி. என்னை மன்னிச்சிரு. எனக்கு ஆண்டவரும் வேணும், நீயும் வேணும். ஆண்டவர் உன் வழியாக தர குழந்தை எனக்கு போதும். ஏதாவது விதத்தில் உன்னுடைய மனைவியை வேற ஏதாவது சிகிச்சைக்கு எல்லாமே நீ மனைவியை கட்டாயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுட்டு, அதை பற்றி மனைவியை நீயும் யோசிச்சிருந்தனா மன்னிப்பு கேளு. உன்னுடைய கணவனுக்கு அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக நீ ஜெபிச்சு பாரு. மேபி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அவருடைய கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், அதனால் குழந்தை தடை இருக்கலாம், இந்த ஆணுறுப்பனுடைய பிரச்சனைகள் இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம். உன் கணவரை மன்னித்து விட்டு ஜெபித்து பார். அவருடைய உடல் நல்லா இருந்தா, அவருடைய மனசு நல்லா இருந்தா, அவர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தா, கண்டிப்பாக உன்னையும் உன்னுடைய சார்ந்தவர்களையும் சார்ந்தவையும் நல்லா பார்த்துப்பார். அந்த மனுஷன் வழியா உனக்கு ஒரு குழந்தைகள் பிறக்கணும் நம்பி அவர் ஆசீர்வதி. வருடங்கள் கடந்திருக்கலாம், ஆனால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போகாது. வருடங்கள் கடந்து போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. வருடங்கள், நேரங்கள், மாதங்கள், காலங்கள் கடந்து போகலாம், வாக்கு தத்தங்களுக்கு மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. அது நிறைவேறும். உன்னை ஆண்டவர் பாத்திரமா மாத்தட்டும். உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டு ஜெபி, அவருக்காக ஜெபி. இயேசுவின் இரத்தத்தால் என் கணவனை கழுவி தூய ஆவியால் என் கணவரை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஜெபிக்காத கணவனுக்கு ஜெபிக்கும் வரத்தை கேளு. கோயிலுக்கு வராத கணவனுக்கு கோயிலுக்கு வரும் வரத்தை கேளு. நம்பிக்கை இழந்த கணவனுக்கு நம்பிக்கையின் வரத்தை கேளு. குழந்தை இல்லாமல் நம்பிக்கை இழந்து போன கணவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை தருகிறார். குழந்தை இல்லாததுனால கோயிலை விட்டு விலகின ஆண்களை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார், விடுதலை தருகிறார். ஆண்டவர் தான் உன் சொந்தம். ஆண்டவர் தர குழந்தைகள் உன்னுடைய சொந்தமாகும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே
கண்ணீரோட ஜெபிப்போமா? இப்போ வாரும், போவாரும் இறங்கி வா எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்திலே. சிலுவை அடையாளம் போட்டு எழுப்பி விடுங்க. இனி அவர் யார் முன்னாலும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. இனி நான் சொல்லித்தரேன். நீங்கள் திருமணத்தில் எடுத்த அந்த வாக்குறுதியை சொல்லித்தரேன். கண்ணை பார்த்து சொல்லுங்கள். வலது கையை பிடிச்சு, ரைட் ஹேண்ட் வலது கையை பிடிச்சு அவங்களுடைய கண்ணை பாருங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃபினுடைய கண்ணை பாருங்கள், ஒய்ஃப் ஹஸ்பண்டுடைய கண்ணை பாருங்கள். நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரதை சொல்லுங்கள். அவங்களுடைய கண்ணை பாருங்கள். அவங்கள காதலிச்சு பாருங்கள், அன்பு செஞ்சு பாருங்கள். அவங்களுடைய கண்ணை பாருங்கள். அவங்கள காதலிச்சு பாருங்கள். குழந்தைகளை ஆண்டவர் தருவார். எங்கேயோ யூ மிஸ்ட் த லவ். எங்கேயோ அந்த காதலை இழந்துட்டீங்க குழந்தைக்காக. எங்கேயோ அந்த காதலை இழந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு பிறகு காதல் எங்கேயோ இழந்துட்டீங்க. லவ் ஹர், லவ் ஹிம். நான் சொல்லித்தரேன், எனக்கு பின்னால் சொல்லுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், நோயிலும் உடல் நலத்திலும், வெற்றியிலும் தோல்வியிலும், வறுமையிலும் வளமையிலும் நான் உமக்கு என்றும் என் வாழ்நாளெல்லாம் பிரமாணிக்கமாயிருந்து உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இனி பாண்டவர் பாருங்கள். வெரி குட். வாழ்நாள் 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 முழுக்க நேசிங்க. குழந்தை என்பது அதனுடைய அடையாளம் மட்டும்தான். குழந்தை கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். See, God is preparing you with love. From your love, you will give life. Those lives you will bring up for God. உங்களுடைய அன்பு குறையக்கூடாது, எந்த விதத்திலையும் குறையக்கூடாது. அந்த அன்பிலிருந்து குழந்தைகள் பிறக்கணும். அந்த குழந்தைகளை நீங்கள் கடவுளுக்காக உருவாக்கி எடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய இடங்களுக்கு போங்க. நற்கரை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முழந்தால் படியிடுவோம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை, இறுதி ஜெபத்தை என் பின் சொல்லவும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமீன். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த நேரத்திலே பலரையும் தொட்டிருக்கிறார். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிச்சுட்டே இருந்திருக்கிறார். கழுத்தில் கட்டி இருக்கிற ஒருத்தரை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சோம்பேறித்தனத்திலிருந்து 12 பேருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கை விரலில் இருக்கிற ஒரு காயம், ரொம்ப நாள் ஆறாத ஒரு காயத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இடுப்பு பகுதியில் டிஸ்லொகேஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இடுப்பு பகுதியில் டிஸ்லொகேஷன் இருக்கிற ஒருத்தரை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். குருக்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடை அப்படி இருக்கலாம். ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் அகெயின்ஸ்ட் ப்ரீஸ்ட்ஹுட், குருத்துவத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இரும்பு சத்து உடம்பில் குறை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பறவைகள் மீது பயம் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி இருமல் வருது, ஆனால் அது வறட்டு இருமலாக இருக்குது. அந்த வறட்டு இருமல் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இர்ரெகுலர் ஹார்ட் பீட் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பக்கம் பேரலைஸ்ட் ஆன ஒருத்தருக்காக ஜெபிக்கிற ஒருத்தர், இல்லைன்னா அந்த யூடியூப் வழியாக இதை பங்கெடுக்கிற ஒருத்தர் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பேரலைசிஸ்லேருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பக்கம் தளர்ந்து போன ஒருவரை ஆண்டவர் குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஒர்க்கு செய்கிற ஒருத்தரை பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரியான தூக்கம் இல்லை, இந்த தூக்கமின்மையிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்துகிற ஒருத்தருக்கு ஆண்டவர் எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த 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 பழக்கத்திலிருந்து விடுதலை தரார். கிரெடிட் கார்டு
அதிகமாக பயன்படுத்துகிறீங்க. அடிக்கடி செரிமானம் இல்லாமல் போகுது. செரிமானம், உணவு செரிமானம் இல்லை, இன்டைஜஷன். விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குழந்தை அடிக்கடி ஜுரம் வர ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அமலமேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெரால்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மரியா குழந்தையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வின்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லொரேட்டா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. முழந்தால் படிடுவோம், நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம். நன்றியோடு இந்த ஆசீர்வாதம் பெறும். முட்டிக்கால் போடுங்க. நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பாடுவோம். பரிசுத்த பரமனே, பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்றும் 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 உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்றும் 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 உமக்காராதனை. என்றும் 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 உமக்காராதனை. நன்றி சொல்லி பாடுவோம். அன்னை மரியாளுக்கு வாழ்க, அன்னை மரியே நன்றி. வாழ்க, திருத்துதர்களை புனிதர்களை நன்றி. வாழ்க மரியே, திருச்சபையே நன்றி. வாழ்க புனிதர்களே நன்றி. வாழ்க வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்.